கண்களை மூடி ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உழைத்துச் சேர்த்த அழகான வீடு, வாசலில் நின்ற சொகுசு கார், ஏசி அறையில் விளையாடும் குழந்தைகள், நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை. ஆனால் விடிவதற்குள் எல்லாம் தரைமட்டம். ஒரே ஒரு சைரன் சத்தத்தில் நடுத்தெருவுக்கு வருவதை விட பெரிய கொடுமை உலகில் எதுவும் இல்லை. இன்று ஈரான் முதல் மத்திய கிழக்கு நாடுகள் வரை கோடிக்கணக்கான மக்களின் நிலை இதுதான். நேற்று வரை கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள், இன்று தன் கையில் கிடைத்த ஒரு மூட்டையோடு தன் மனைவியின் கையையும் பசியால் அழும் குழந்தையின் விரலையும் பிடித்துக்கொண்டு மைல் கணக்கில் நடந்தே அகதி முகாம்களை நோக்கி நகர்கிறார்கள். பார்க்கும்போதே நெஞ்சம் பதைக்கிறது. நேற்று வரை மற்றவர்களுக்கு தானம் செய்த கைகள், இன்று யாராவது தன் குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் தரமாட்டார்களா என்று அகதி முகாம்களில் வரிசையில் நிற்கின்றன. அவர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் இன்று வெறும் கட்குவியல்களாக கிடக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கருகிய வாசனை, எரிந்து கொண்டிருக்கும் எண்ணெய் கிணறுகள், வானத்தை மறைக்கும் கரும்புகை. இந்த இடிபாடுகளுக்குள் புதையுண்டது வெறும் கற்கள் அல்ல. பல்லாயிரம் மனிதர்களின் ஆயுட்கால உழைப்பு. பேசித் தீர்த்து கொள்ள எத்தனையோ வழிகள் இருந்தும் ஏன் இந்த ஏவுகணை தாக்குதல்? அதிகார பசி. எல்லோருக்கும் இப்பொழுது ஒரே கேள்விதான், சாமானியர்களுக்கு மட்டும்தான் அறம், நியாயம், தர்மம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த உலக அதிபர்களுக்கு அந்த அகராதி கிடையாதா? கடவுளுக்கு கண் இல்லையா? உலக நாடுகளின் பொருளாதாரத்தையே பணயம் வைத்து பெட்ரோல் விலையை ஏற்றி ஏழை மக்களை பட்டினி போட்டு இவர்கள் அடையப் போகும் வெற்றி யாருக்கானது? வீடு இழந்தவர்கள், உறவுகளை பிழந்தவர்கள் என பல்வேறு நாடுகளில் இன்று அகதிகள் முகாம்கள் நிரம்பி வழிகின்றன. நேற்று வரை அதிகாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் இருந்தவர்கள் இன்று ஒரு 10 டென்ட் கொட்டகைக்குள் தன் கௌரவத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள். ஒரு பக்கம் மக்கள் மருந்திற்கும் உணவிற்கும் வழியின்றி தவிக்க, இன்னொரு பக்கம் பில்லியன் டாலர்களை போருக்காகச் செலவிட்டு தெனாவட்டாக ஏவுகணைகளை வீசுவது மனிதநேயத்தின் மிகப்பெரிய தோல்வி. எண்ணெய் கிணறுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அதனுடன் சேர்ந்து உலக நாடுகளின் நம்பிக்கையும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பில் வெந்து கொண்டிருப்பது உழைக்கும் வர்க்கம் மட்டுமே. அறமும் தர்மமும் தோற்றுப்போகும் போது இயற்கைதான் இறுதித் தீர்ப்பை எழுதும். எரியும் கட்டிடக் குவியல்களுக்கு இடையில் நின்று வெற்றி கொடி நாட்டுபவர்கள் எவரும் மனிதர்கள் அல்லர். ஒரு ஏழையின் கண்ணீர் அவனது கன்னத்தில் விழுவதற்கு முன்னால் அது இறைவனின் பாதத்தைத் தொட்டுவிடும் என்பார்கள். வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. நீதியின் சக்கரம் நிச்சயம் சுழலும். அன்று நீங்கள் ஏவிய ஏவுகணைகளை விட மக்கள் விடும் கண்ணீர் வலிமையாக தாக்கும். எல்லாம் வல்ல இறைவா, யாரோ செய்த பிழைகளுக்காக, எதற்கென்றே தெரியாத போருக்காக இன்று நடுத்தெருவில் நிற்கும் கோடிக்கணக்கான ஆன்மாக்களின் அழுகுரலை நீ கேள். இறைவா, மனிதாபிமானம் மரணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீதியின் சக்கரத்தை வேகப்படுத்து. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புகலிடத்தையும் தைரியத்தையும் கொடு. இந்த யுத்த நெருப்பு அணையட்டும். அமைதி எனும் மழை பொழியட்டும். அறம் தோற்றுப்போக விடாதே. தர்மம் தலை காக்கட்டும். சாமானியர்களின் கண்ணீருக்கு ஒரு விடியலைத் தருவது உன் கடமை. உலகம் யாவையும் உயிர்மண்டலமும் அமைதி பெறட்டும்.